பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். என அன்பானவர்களே, இந்த ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய கையில் நீங்கள் மகிமையான கிரீடமாயிருக்கிறீர்கள். இந்த வசனம் தேவன் தம் ஜனங்களை எவ்வளவு மதிப்புள்ளவராய் பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மை தம் கைகளில் மகிமையின் கிரீடமாக உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கடந்த ஆண்டில் அநேக இடங்களில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை பிரைஸ் தி லார்ட் என்னுடைய கையில் மகிமையின் கிரீடமாய் வைத்திருக்கிறதுனால நீங்கள் ஒரு உயர்வை காண்பீர்கள். இந்த கிரீடம் என்பது பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு மதிப்பு அல்லது கௌரவம், அடையாளம் என்பவற்றின் சின்னமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய கையில் இருப்பதனால நான் சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய கையில் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், முதலாவது உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு மதிப்பு வருகிறது. இரண்டாவது, தேவனுடைய கைகளில் நீங்கள் இருப்பதனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது, நீங்கள் மகிமைக்காக மாற்றப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சாதாரண நிலையிலிருந்து உயர்த்தி நம்மை மகிமையை வெளிப்படுத்த, அதாவது அவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்த உங்களை பயன்படுத்துகிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தாழ்வு அடைந்திருந்தாலும், அவமானம் அடைந்திருந்தாலும், அல்லது நிராகரிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய கையில் ஒரு மகிமையான கிரீடம். அவர் உங்களை உயர்த்து நேரம் வந்துவிட்டது. இந்த 2026வது ஆண்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது ஒரு மகிமையின் ஆண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டு. அநேகரை தேங்க்யூ லார்ட் கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி அடையாளப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசித்த போது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை பிரைஸ் தி லார்ட் காணும்படி எல்லாருக்கும் முன்பாக தம் கையில் ஏந்தி பிடிப்பார். நீ தேவனுடைய கையில் ஒரு மகத்தான கிரீடமாயிருப்பாய். அநேகர் உன்னை பார்க்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரன் தெரியுமா? தன்னுடைய கையில் ஏந்தி பிடிப்பார். என அன்பானவர்களே, தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மறந்து போகாதிருங்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் முதல் நாளில் நீங்கள் எங்களை உங்கள் கையில் நீங்கள் வைத்திருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் கைகளில் மகிமையின் கிரீடமாக எங்களை மதித்து
எங்களை நேசிப்பதற்காக நன்றி. இந்த உலகத்தின் பார்வையை அல்ல, உமது பார்வையை நான் நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.